ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்சுக்கு மஷ்ரூம் பிரியாணி நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாமா? இதுக்கு வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையும் ஃபைனாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மஷ்ரூமையும் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ஜாரில் இஞ்சி பூண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ரெண்டுத்தையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சமாக நெய், பிரியாணி ஸ்பைசஸ், நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா இந்த அளவுக்கு குழஞ்சி வேகணும். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமையும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் புளிக்காத தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு இது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு 10 நிமிஷம் அரிசியை ஊற வச்சுருந்தேன். இது நார்மல் அரிசி தான், ஜீரக சம்பா அரிசிலாம் இல்லை. நான் இதுக்கு சைட் டிஷ்ஷாக கொஞ்சம் பிரியாணி கத்திரிக்காயும் செஞ்சுருந்தேன். அதுவும் சைடில் அப்படியே ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு மூடி போட்டு வெயிட் வச்சோன்னா 15 நிமிஷத்தில் நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.